learners, welcome to Easy Lectures. இன்னைக்கு நம்ம 12th standard chemistry volume 1 lesson 1 பார்க்க போறோம். lesson 1 name metallurgy. இந்த வீடியோல நம்ம introduction to metallurgy மட்டும் தான் பார்க்க போறோம் and stay tuned for upcoming videos. What is metallurgy? Definition: metallurgy is the process of extraction of metals from their ores and refining them for use. மெட்டலர்ஜி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற வேர்டுக்கு மீனிங் பிரித்தெடுத்தல். தமிழில் பிரித்தெடுத்தல்னு சொல்லுவாங்க. இது ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸை பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் மெட்டலர்ஜி. அண்ட் நம்ம நீட்ஸ்க்காகவும் நம்ம யூஸ்க்காகவும் அதை ரீஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஓர் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பிக்சரில் கோல்டு கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்க கோல்டு ஓரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனோட கோல்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஓர்ஸ் இஸ் கால்ட் மெட்டலர்ஜி. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கெட் பியூர் அண்ட் யூஸ்ஃபுல் மெட்டல்ஸ் ஃப்ரம் த எர்த்ஸ் கிரஸ்ட். எர்த்ஸ் கிரஸ்ட் அதாவது பூமியிலேருந்து இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் யாராலையும் பயன்படுத்தப்படாத ஒரு ஓர் அண்ட் we can extract the metal by using metallurgical process. Moving to next slide. Why metallurgy is important? It gives us materials for tools, vehicles and electronics. இப்போ டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர்ஸ், ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டைவர்ஸ், கட்டிங் பிளேயர்ஸ் இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அயன் இருக்கும் அண்ட் அலுமினியம், ஸ்டீல்லாம் இருக்கும். இப்போ அயன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் ஹேமடைட் அண்ட் அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் பாக்சைட். இங்கே கார் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள்காக கொடுத்துருக்கோம். இந்த காரில் அதே சேம் அயன் அலுமினியம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த அயன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் ஹேமடைட் அண்ட் அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் பாக்சைட். எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்னலாக காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. அது மைனூட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஒயர் கேபிள்ஸ் இருக்கும். அந்த கேபிள்ஸில் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத கேபிள்ஸ் இல்லை இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கேபிள்ஸை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும் காப்பர் ஒயர் இருக்கும். திஸ் காப்பர் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் காப்பர் பைரேட். ஒரு காப்பரோட ஓர் நேம் என்ன அப்படின்னா காப்பர் பைரேட். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. வேர் டு மெட்டல்ஸ் கம் ஃப்ரம்? இந்த மெட்டல்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் பார்க்க போகிறோம். அந்த மெட்டலோட ஓர் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த மெட்டலோட சிம்பிள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் மெட்டல்ஸ்: அயன், அலுமினியம், lead, mercury and zinc. Iron is extracted from its ore hematite and the symbol of iron is Fe. Aluminium is extracted from its ore bauxite and the symbol of aluminium is Al. Lead is extracted from its ore galena and the symbol of lead is Pb. Mercury is extracted from its ore cinnabar and the symbol of mercury is Hg. Zinc is extracted from its ore zinc and the symbol of zinc is Zn. இந்த சிம்பிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். which you have read in 11th standard book டாபிக் பீரியாடிக் டேபிளில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஹாவ் சம் டவுட்ஸ் ஆன் இட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இதில் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பீரியாடிக் டேபிள்னு டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. ஐ வில் வாட்ச் இட் அண்ட் மேக் அ வீடியோ ஃபார் இட். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அயன் அப்படிங்கிறது அதோட மெட்டல் அயன் அப்படிங்கிற மெட்டலோட சிம்பிள் எஃபின்னு தெரியணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எய்தர் இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் ஃபீல்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இது பேஸ் பண்ணி தான் நிறையா வரும்.
நீங்கள் பீரியாடிக் டேபிளை வந்துட்டு நான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண சொல்லலை, அப்படியே வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு எலமெண்ட் என்ன என்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ண சொல்லலை. ஒரு மெட்டலோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு மெமரைஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. வேர் டு யூ சி மெட்டல்ஸ் இன் டெய்லி லைஃப்? டெய்லி லைஃப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் மெட்டல்ஸை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டூல்ஸ் பார்க்குறோம். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்க்ரூ வந்துட்டு ரிமூவ் பண்ணணும், செட் பண்ணணும் அப்படின்னா அப்பா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் டூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அயன் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹேமடைட். ஹேமடைட் அப்படிங்கிற ஊர்லேருந்து அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த அயனை வந்து இந்த டூல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அலுமினியம் கேன்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் கேன்ஸ் கொடுத்துருக்கோம் விச் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம். இந்த அலுமினியம் வந்துட்டு இந்த மெட்டலை வந்துட்டு பாக்சைட் அப்படிங்கிற ஒரு ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. தென் wire inside phone and external wires பார்த்தீங்க அப்படின்னா which is made up of copper, and copper is extracted from its ore, copper pyrite. And for the last picture, buildings வந்து reinforced steel யூஸ் பண்ணுவாங்க. எங்கடா reinforced steel அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பிகளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் கம்பியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் கம்பி யூஸ் பண்ணாங்க, நார்மல் ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் பேலன்ஸ்டாக இருக்காது. ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்டீலில் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இதை வந்து பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, விச் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் தென் நார்மல் ஸ்டீல். ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. வாட் யூ வில் லேர்ன் இன் மெட்டலர்ஜி? இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கிற லெசனில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம்? இந்த மெட்டலர்ஜிங்கிற லெசன் வந்து நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்குவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் ஓர்ஸ் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ். ஓர்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் ஓர் கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ். ஓர்ஸ்லேருந்து க்ரூடு மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ஒரு ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜியோட தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மெட்டல் ரீஃபைனிங் ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. பிஃபோர் வி பிகன், குவிக் ரீகேப் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வருது. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்லலாம் கொஞ்சம் தரவாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸில் என்னென்னத்தை மட்டும் ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். கான்செப்ட் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு எஸ் பிளாக் அண்ட் டி பிளாக் பொசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ், நீங்கள் அந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனமாக தெரிஞ்சிருக்கணும், நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். தென் ரியாக்டிவிட்டி சீரீஸ். ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிட்டர்மைன்ஸ் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கணும். கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு அயானிக் வெர்சஸ் மெட்டாலிக் பாண்டிங் பேசிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். விச் இஸ் மோர் ஈஸி. கெமிஸ்ட்ரியே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அயானிக் அண்ட் மெட்டாலிக் பாண்டிங் பேசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா, எனக்கு கெமிஸ்ட்ரியே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் ஆஃப் மெட்டல்ஸையும் இந்த அயானிக் வெர்சஸ் மெட்டாலிக் பாண்டிங் பேசிக்ஸையும் பார்த்துக்கோங்க. விச் இஸ் இன் யுவர் 11th ஸ்டாண்டர்ட் புக். ஒரு வாட்டி எடுத்து ரீட் பண்ணுங்கள், போதும், புரிஞ்சிடும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ரோல் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரீஃபைனிங். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது பிரித்து எடுக்கிறது, ரீஃபைனிங் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் கான்செப்ட் ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸில் வந்துட்டு ஓர் பியூரிஃபிகேஷனோட யூஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மலையபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் பேஜ் ஆர் இன் திஸ் டாபிக்ஸ், ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் வாட் டு ரிமெம்பர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ, அதாவது இதில் வந்து எனக்கு வீடியோ வேணும், இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கான்செப்ட் வாட் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கான ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.
That's all for today, dear learners. Thank you so much.